வாங்க முளப்பு கட்டி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லு இந்த கொள்ளு, ராஜ்மா, சுண்டக்கடலை இதெல்லாம் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லு அப்படியே வச்சுட்டா இந்த மாதிரி முளப்பு வந்துடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அந்த தண்ணி வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். கர்நாடகாவில் வந்துட்டு அதுக்கு பஸ்ஸாருன்னு சொல்லுவாங்க. தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் வச்சு மூடிடலாங்க. 2 விசில் வந்தால் போதுங்க. இப்போது அதுக்கு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு வரமிளகா ஒரு 10-12 போட்டு அது வறுத்து எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பல்லாரி, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பூண்டு எடுத்து அதையும் உரித்து வச்சுருக்குறேங்க. இதுக்கு பூண்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போடணும். பூண்டு, சீரகம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடணும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பூண்டு, அது 2 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்குறேங்க, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறது வேண்டாங்க, ஒரு பாதி அளவு ஃப்ரை பண்ணால் போதுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் பொடி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. இவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் செப்பரேட்டாக. இப்போது அது கொட்டையெல்லாம் வேவருக்கு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது 2 விசில் வந்து ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குது. தக்காளியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த தக்காளியை நம்ம இப்போ வறுத்து இல்லைங்களா மசாலா, அதில் சேர்த்துக்கலாம். அதில் வச்சு தான் நம்ம ஆட்ட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது பாருங்கள். கொள்ளு, ராஜ்மா, சுண்டக்கடலை, கொஞ்சம் புளி எடுத்து அந்த தண்ணியை ஊற்றி வச்சிடலாங்க, அது ஊறட்டும். நான் இந்த தண்ணியை எடுத்து வச்சேன், ஏன்னா இது ஹீட்டாக இருக்குது, ஜல்தி புளி ஊறிடும்னு. பாருங்க இது செப்பரேட்டாக போசியில் செப்பரேட்டாக இந்த மாதிரி ஜல்லடை குண்டால் ஊற்றி வச்சுட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இது ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இதுவும் சேர்த்து தான் ஆட்ட போகிறோம். பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஆட்டிட்டு வரணும். தேங்காய், மிளகா போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஆனது. இப்போ அந்த மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளியெல்லாம் வேவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் பாருங்கள் சாஃப்டாக வெந்துருச்சு குக்கர்லேயே. இப்போ அந்த கொட்டை எடுத்து வச்சு இல்லைங்களா, அது ஒரு கரண்டி, அதையும் சேர்த்துட்டு இதை நம்ம நைஸாக ஆட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள் இவ்வளோதாங்க, ஆட்டிட்டு வந்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியில் இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது பெங்களூர் சைடு எல்லாம் இது ஃபேமஸுங்க பஸ்ஸாருன்னா. தமிழ்நாடு சைடு எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் இருக்குது பெங்களூரில். அந்த புளி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது கரைச்சி அதில் சேர்த்தாச்சு. சால்ட் செக் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வச்சிடலான்ட்டுங்க, குக்கரில் வேண்டாம். பாருங்கள் இது ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும், ஒரு 10 நிமிஷம் நல்லா இது கொதிச்சு வரட்டுங்க. இதுக்கு வந்துட்டு பஸ்ஸாருன்னு தான் சொல்லுவாங்க. தமிழ் எப்படி சொல்கிறதுன்ட்டு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கன்னடாக்காரர், தெலுங்குக்காரர் இது செஞ்சுட்டு களி செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி இருக்குங்க. அந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை தலை, வெங்காயம் சேர்த்துட்டு அந்த குழம்புக்கு தாளிச்சிடலாங்க. தாளித்து அதுக்கு போட்டுடலாம். அதே கடாயில் நம்ம அந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா செப்பரேட்டாக, அதையும் தாளிச்சிக்கலாம். பாருங்க இந்த தாளிப்பு எடுத்து அந்த குழம்புக்கு போட்டுடலாம். அது ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு. ஒரு 3-4 ஸ்பூன் ஆயில் போட்டு
கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை போட்டுட்டு இதுக்கு 2 வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடியாகவே நறுக்கி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி முளப்பு கட்டி குழம்பு செஞ்சால் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். நாங்களும் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்களும் கஷ்டப்பட்டு எடுத்து போடுற வீடியோ யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ஆச்சுங்க, இவ்வளோதாங்க. அம்மா போய் சாப்பிட கொடுக்கலாம் வாங்க. வாமா சாப்பிடுவியாம்மா? இருமா போட்டு தரேன். சாப்பிடுமா, மத்தியானம் ஆயிடுச்சு சாப்பாடு செய்யறதுக்கு. இந்த மாதிரி கொள்ளு சுண்டல் தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு எல்லாம் முளப்பு கட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு நல்லது. பாய். பாருங்கள், அம்மாவும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்தது தான் நாங்கள் செஞ்சு போட்டிருக்குது. எங்கள் அம்மா முன்ன இந்த மாதிரி தான் செய்வாங்க, நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.